காலை வணக்கம் குழந்தைகளே! இன்று நாம் பாடம் 7 தோரணம் செய்வோமா என்ற பாடத்தில் பக்கம் எண் 38இல் உள்ள பயிற்சிகளை இக்காணொளியில் கற்று தெரிந்து கொள்ளப் போகிறோம். வாங்க பாடப்பகுதிக்குள் செல்வோமா? முதலில் இணைத்து எழுதுவேன் என்ற பகுதியில் எழுத்துக்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்கப் போகிறோம். கோ என்ற எழுத்துடன் டியை இணைத்து கொடி என்று எண் ஒன்றில் எழுதுவோம். அடுத்து நோ என்ற எழுத்துடன் டியை இணைத்து நொடி என்று எண் இரண்டில் எழுதுவோம். அடுத்து போ என்ற எழுத்துடன் டியை இணைத்து பொடி என்று எண் மூன்றில் எழுதுவோம். அடுத்ததாக மோ என்ற எழுத்துடன் இட் டு என்ற எழுத்துக்களை இணைத்து மொட்டு என்று எண் ஒன்றில் எழுதுவோம். அடுத்து கோ என்ற எழுத்துடன் இட் டு என்ற எழுத்துக்களை இணைத்து கொட்டு என்று எண் இரண்டில் எழுதுவோம். அடுத்து சோ என்ற எழுத்துடன் இட் டு என்ற எழுத்துக்களை இணைத்து சொட்டு என்று எண் மூன்றில் எழுதுவோம். குழந்தைகளே, எழுத்துக்களை இணைத்து சொற்களை உருவாக்க நன்றாக கற்றுக்கொண்டீர்கள். அடுத்ததாக சொல்லும் படமும் என்ற பகுதிக்குள் செல்கிறோம். குழந்தைகளே, கொடுக்கப்பட்டுள்ள சொல்லோடு படத்திற்குரிய சொல்லையும் இணைத்து புதிய சொல்லை எழுதுவோமா? 1. பெரிய என்ற சொல்லோடு படத்திற்குரிய தொப்பி என்ற சொல்லையும் இணைத்து பெரிய தொப்பி என்று அருகில் உள்ள கட்டத்திற்குள் எழுதுவோம். 2. மீன் என்ற சொல்லோடு படத்திற்குரிய தொட்டி என்ற சொல்லையும் இணைத்து மீன் தொட்டி என்று அருகில் உள்ள கட்டத்திற்குள் எழுதுவோம். 3. படத்திற்குரிய கொசு என்ற சொல்லோடு வலை என்ற சொல்லையும் இணைத்து கொசு வலை என்று அருகில் உள்ள கட்டத்திற்குள் எழுதுவோம். குழந்தைகளே, சொற்களை இணைத்து எழுத நன்றாக கற்றுக்கொண்டீர்கள். அடுத்ததாக வேறுபாடுகளை கண்டுபிடித்து எழுதுவேன் என்ற பகுதியில் 2 படங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க இரு படங்களையும் ஒப்பிட்டு வேறுபாடுகளை கண்டுபிடித்து எழுதுவோமா? முதலில் படங்களை நன்றாக உற்று நோக்குங்கள். முதலில் கடைக்காரர்களை பாருங்கள். முதல் கடையில் கடைக்காரர் தொப்பி அணிந்திருக்கிறார். இரண்டாவது கடையில் கடைக்காரர் தொப்பி அணியவில்லை. எனவே தொப்பி வேறுபட்டுள்ளது. முதல் கட்டத்திற்குள் தொப்பி என்று எழுதுவோம். அடுத்து முதல் கடையில் மொச்சை இருக்கிறது. இரண்டாவது கடையில் மொச்சை இல்லை. எனவே மொச்சை என்று இரண்டாவது கட்டத்திற்குள் எழுதுவோம். அடுத்து வாங்க, முதற் கடையில் வானொலி இருக்கிறது. இரண்டாவது கடையில் வானொலி இல்லை. அப்படியென்றால் மூன்றாவது கட்டத்திற்குள் வானொலி என்று எழுதுவோம். அடுத்து வாங்க, முதல் படத்தில் கொய்யா இருக்கிறது. இரண்டாவது படத்தில் கொய்யா இல்லை. எனவே கொய்யா வேறுபட்டுள்ளது. இறுதியாக உள்ள கட்டத்திற்குள் கொய்யா என்று எழுதுவோம். குழந்தைகளே, வேறுபாடுகளை கண்டுபிடித்து எழுத நன்றாக கற்றுக்கொண்டீர்கள். குழந்தைகளே, அடுத்ததாக பக்கம் எண் 39இல் உள்ள பயிற்சிக்குள் செல்கிறோம். இங்கு வண்ணத்துப்பூச்சி என்ற பாடல் கொடுக்கப்பட்டுள்ளது. வண்ணத்துப்பூச்சி என்றால் அனைவருக்கும் பிடிக்கும் தானே? யாரெல்லாம் வண்ணத்துப்பூச்சியை பார்த்திருக்கிறீர்கள் சொல்லுங்க. இப்பொழுது வண்ணத்துப்பூச்சி என்ற பாடலை இசையோடு கேட்டு மகிழ்வோமா? தோட்டம் எல்லாம் சுற்றி வரும் வண்ணத்து பூச்சி, உன்னை தொட்டு பார்க்க வேண்டுமே வண்ணத்து பூச்சி. பட்டு போல பளபளக்கும் வண்ணத்து பூச்சி, பறக்கும் பூவை போலிருக்கும் வண்ணத்து பூச்சி. சின்ன பாப்பா கேட்கிறேனே வண்ணத்து பூச்சி, நீ திரும்பி என்னை பார்த்திடுவாய் வண்ணத்து பூச்சி. சின்ன பாப்பா கேட்கிறேனே வண்ணத்து பூச்சி, நீ திரும்பி என்னை பார்த்திடுவாய் வண்ணத்து பூச்சி. குழந்தைகளே, வண்ணத்துப்பூச்சி பாடல் பிடித்திருந்ததா? நீங்களும் சேர்ந்து பாடலை பாடினீர்களா?
வண்ணத்துப் பூச்சி எங்கெல்லாம் சுற்றி வந்தது? சொல்லுங்க. வண்ணத்துப் பூச்சி தோட்டமெல்லாம் சுற்றி வந்தது. வண்ணத்துப் பூச்சி எப்படியெல்லாம் இருந்தது? வண்ணத்துப் பூச்சி பட்டு போல பளபளப்பாகவும் பறக்கும் பூவைப் போலவும் இருந்தது. சின்ன பாப்பா யாரை திரும்பி பார்க்க சொல்கிறாள்? சின்ன பாப்பா வண்ணத்துப் பூச்சியை திரும்பி பார்க்க சொல்கிறாள். குழந்தைகளே, பாடலை நன்றாக கற்றுக்கொண்டதோடு அதன் பொருளையும் தெரிந்து கொண்டீர்கள். நன்று.